வயசு குழந்தை ஆந்திரா டீச்சர் அடிச்சதுனால செத்து போயிருக்கான். ரீசெண்டா என் பையன் படிக்கிற ஸ்கூலுக்கு நான் போயிருந்தேன். ஒரு 2 வயசு குழந்தை பிரின்சிபால் ரூம்ல இப்படியே உட்காந்துட்டு இருக்கு, இப்படியே பயந்துக்கிட்டு. நான் வெளியே நின்று அவ்வளோ நேரம் பார்த்துட்டு அந்த குழந்தை ஏன் உட்காந்துட்டு இப்படியே பயந்துக்கிட்டு. அப்போ இந்த குழந்தைகிட்ட இருந்த அதே பயம் தான் அந்த குழந்தைகிட்ட இருந்திருக்கு. மேபி இந்த பிரின்சிபல் இந்த குழந்தை ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா இது சாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ சாகிறது அடிக்கிறதுனால இல்லை, அந்த குழந்தைங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பயம், அந்த பதட்டம், இவங்க என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ அம்மா அப்பா கூட இல்லையன்ற ஒரு விதமான ஒரு ஃபியர் தான் அதுக்கு காரணம். ஸ்கூல் போகிறதுக்கு படிக்கிறதுக்கு பேரண்ட்ஸும் சரி, அந்த ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டமும் சரி, ஏன் அப்படியே பயம் குத்துறீங்க? மனசுல இப்பவே நீங்க ஒரு பயத்தை விதைச்சிட்டிங்கன்னா நாளைக்கு அந்த குழந்தை வளர்ந்து படிச்சாலும் பெரிய கம்பெனிக்கு வேலை போனாலும் துணிஞ்சு எதுவும் பண்ணாது. இப்போ அந்த டீச்சர் அடிச்சாங்க, கண்டிப்பாக அந்த டீச்சருக்கு தண்டனை கிடைக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த குழந்தைக்கு ஏன் அந்த பயம் வந்தது? அந்த குழந்தை வீட்டில் பயத்தையே பார்த்தது இல்லையே. பொத்தி ஃப்ரிட்ஜில் ஆப்பிள் வைக்கிற மாதிரி தானே குழந்தைய வச்சிருக்கீங்க. இறக்கி விடுங்க, போட்டோம், கீழே விழுதா நடக்குது, அது முடிவு பண்ணிக்கிட்டோம். நாங்களாம் ரோட்டில் மண்ணில் விளையாடி முட்டிட்டே விளையாடணும். இப்போ இந்த காலத்து குழந்தைங்க என்ன பண்ணுங்க, ஏசி ரூம்ல உட்காந்து இப்படி தான் விளையாடுறாங்க. ஒரு குழந்தைத்தனமே இல்லாமல் தான் ஒரு குழந்தை விளையாடுது இந்த காலத்தில். குழந்தைங்க கிட்ட ட்ரெயின் பண்ணிடுங்க. ஸ்கூலுக்கு போனால் இப்படி தான் நடக்கும். தப்பு பண்ணால் அடிப்பாங்க, லேட்டாக போனால் திட்டுவாங்க, ஹோம் ஒர்க் பண்ணலாம் இப்படி தான் உன்னை ஒரு மாதிரி மன ரீதியாக துன்புறுத்துவாங்க. நீங்கள் சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்புங்க. அந்த குழந்தை தப்பு பண்ணால் வீட்லேயும் நீங்கள் மிரட்டணும். அப்போ தான் அந்த குழந்தைக்கு வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்றது தெரியும். என் டீச்சரு என்ன அடிச்சாங்க, ஒரு அடி, நீ பிச்சை தான் எடுப்பேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், நான் படிக்கல, ஸோ என் வாழ்க்கை வீணாக போயிடுச்சா? வாழ்க்கையில் படிப்புன்றது ரொம்ப முக்கியம், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் படிப்பே வாழ்க்கை இல்லை, அதை விட உயிர் ரொம்ப முக்கியம். டைம் கொடுத்து பாருங்க, அந்த குழந்தை வளர்ந்து என்ன பண்ணுன்னு பார்த்துக்கலாம்.